அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ஒருவரை உயர்த்தி வாழ்கின்ற இயக்கம் அதிமுக என்றும், ஆனால் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவே இயங்கும் கட்சி திமுக என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் தேசிய மீது பற்றுள்ள கட்சியும் தேசத்தை பாதுகாக்கும் கட்சியும் கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வெல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களின் குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எடப்பாடியார் குறித்தெல்லாம் பாலன் என்கின்ற ஒரு வெள்ளை மனம் படைத்தவர் எடப்பாடியார். சில நேரங்களில் சில தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார், தட்டி கொடுக்கிறார், கேட்க மறுக்கிறார். என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்டவர்களை பற்றி கவலைப்படாமல் கட்சியுடைய நலனை பெரிதாக எண்ணி சில நடவடிக்கை எடுக்கிறார். ஆக இயக்கம் தான் பெருதி என்று எண்ணக்கூடியவர்கள் நாம். தனிநபருடைய விசுவாசத்தை இயக்கத்தின் மீது இருக்கிற விசுவாசம் தான் பெரிது. எடப்பாடி எடுத்திருக்கின்ற கொள்கைகள், அவர் செய்கின்ற நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் அத்தனையும் நீங்கள் பாருங்கள். அவர் எடுக்கின்ற முடிவுகளை பாருங்கள். அதிமுகவுடைய வளர்ச்சிக்கான முடிவுகளாகத்தான் அது இருக்கும். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா? இந்த கூட்டணி மட்டும் போதுமா என்றெல்லாம் பேசுகிறார்கள் சில பேர். இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி, அது எந்த சந்தேகம் கிடையாது. பீகார் தேர்தல் நடந்திருக்கிறது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப்படும்.